ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு கேழ்வரகு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். கேழ்வரகு மாவு வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 3 கரண்டி மாவு எடுத்துருக்கிறேன். இந்த 3 கரண்டி மாவு எடுத்துகிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா புட்டு மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கணுங்க. நிறையா தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நீங்கள் பிசைஞ்சு எடுக்கணும். நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அடை மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா உதிரி உதிரியாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாமே கையில் மசிச்சு விட்டு உதிர்த்தி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இட்லி குண்டாவில் தண்ணி வச்சு கொதிக்க விட்டுடலாம். இட்லியை வேக வச்சு எடுக்கிற மாதிரி தான் எடுக்க போகிறோம். இது இட்லி தட்டு ஒன்று எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. அந்த ஆயில் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த இட்லி தட்டில் மாவை அழுத்தி வைக்காமல் உதிர்த்தி விடுற மாதிரி இப்படி கொட்டி கொட்டி விட்டுடலாம். அழுத்தி வச்சோன்னா நம்மளுக்கு சரியாக வேகாது. இந்த மாதிரி உதிர்த்தி விட்டு கொட்டி விட்டு வச்சுக்கலாம் தட்டில். இப்போ தண்ணி சூடாகிடுச்சு. இட்லி குண்டாவில் இட்லி தட்டை வச்சு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வைக்கணும். 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வேக விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்து வந்துடுச்சு. எப்படி வெந்துடுச்சுன்னு பார்க்கலான்னா கலர் உங்களுக்கு கேழ்வரகு மாவுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கும். இப்போ மாவு இப்படி அழுத்தி பார்த்திங்கன்னா உருண்டி வரும். கையில் ஒட்டாமல் இருக்கும். அப்படின்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு அரை கைப்பொடி எள் எடுத்துருக்கேன். வெள்ளை எள் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு எள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதை பேன் லைட்டாக ஹீட் ஆகும்போது போட்டோன்னா கடகடன்னு பொரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க. இப்போ எள் வறுத்து எடுத்தாச்சு. இது கூட அரை கைப்பொடி வேர்க்கடலை சேர்க்குறேன். வேர்க்கடலை இந்த சூட்டோட லைட்டாக பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இந்த பக்கம் நம்மளுக்கு கேழ்வரகு மாவு வெந்து வந்திருக்கு. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நீங்கள் சேர்க்கும் போது இதில் நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போ இதை நல்லா மசிய விட்டுருங்க. சூடோடு நீங்கள் நெய் சேர்க்கறதுனால அது மெல்ட் ஆகி வந்துடும். இது கூட நான் நாட்டு சர்க்கரை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ பிடிக்கும்போது இந்த மாதிரி நல்லா கையில் உருட்டி நல்லா பிடிக்கிற மாதிரி வரும். இப்போது இது நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளையும் வேர்க்கடலையும் பல்ஸ் மோடில் விட்டு ஒரு 2-3 டைமு அரைச்சி எடுத்துக்கலாம். குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதையும் சேர்த்து இந்த மாவோட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை உங்களுக்கு உருண்டை ஷேப்பில் நல்லா கையில் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் கிடைக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான அயன் ரிச்சாக இருக்கிற ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.